அதுதான், அது தேர்தல் வந்த பின்னால் தான் சொல்ல முடியும். என்ன காரணம்னா, மக்கள் திரளுகிறார்கள், மக்கள் வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யார் அரசியலுக்கு வந்தாலும் எஸ்டிபி வந்து அது வரக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் ஜனநாயக உரிமை, அவருக்கும் அதே உரிமை இருக்குது. எனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை அவருக்கும் இருக்கிறது. எனவே எல்லோரும் வரட்டும், எங்களது பிரச்சனையை நாங்கள் மட்டும் பேசிக் கொண்டிருப்பது இல்லாமல் எல்லோரும் பேசட்டும் என்று சொல்லுகிறோம். எனவே எல்லோரும் பேசட்டும், தேர்தல் வரட்டும். தேர்தலில் மக்களுக்காக யார் உழைக்கிறார்களோ அவர்களை மக்கள் வந்து அடையாளம் காணுவார். எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னவா ஏங்க, அப்படியெல்லாம் யாருக்கும் ஒரு சக்தியும் கிடையாதுங்க. அப்படியெல்லாம் நின்றுருந்தாங்கன்னா இன்றைக்கி வேறு வேறு இடத்துக்கு அவங்க போயிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. என்னை பொறுத்தவரை எதுவும் அரசியல் என்பது பொதுவெளியில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது ஏதோ வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே நடக்கிற விஷயம் அல்ல. பொதுவெளியில் நடக்கிற மக்கள் பிரச்சனைகளை மக்களிடத்தில் பேசுகிற எல்லோரையும் மக்கள் அங்கீகரிப்பார்கள். யார் அதில் உண்மையாக செயல்படுகிறார்களோ அவர்களை மக்கள் அடையாளம் காணுவார்கள். ரொம்ப நாளைக்கு மறைச்சிட்டுலாம் போக முடியாது. இல்லை, அது வந்து ஒரு காரணத்தில் சரிதானே. இப்போ கரூர் சம்பவத்தை போல ஒன்று நடக்கக்கூடாதுன்னு ஒரு அரசு நினைக்கலாம் தானே. அது எல்லோருக்கும், அது யார் காரணம் என்பது வேறு. அது விசாரணையில் இருக்கிறது, நீதிமன்ற விசாரணையில் இருக்கிறது வேறு. ஆனால் ஒரு பொதுவாக இது போல ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதை ஒரு அரசு நினைப்பதில் தவறில்லை. அதில் எல்லோருக்கும் பங்கு இருக்குது. அவருக்கும் நடத்துபவர்களுக்கும் பங்கு இருக்குது. இப்போ எங்கே எஸ்டிபி கட்சி கூட்டத்தை எடுத்துக்கிட்டால் அதை முழுவதும் கட்டுப்படுத்துகிற எல்லா பொறுப்பையும் நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். காவல்துறையே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறோம். அது மாதிரி நடக்கும் பொழுது பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா. எனவே இப்படி ஒரு ஆபத்து வரக்கூடாது என்று நினைப்பது ஒரு அரசினுடைய பொறுப்பு தான். அப்படி ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் வைத்தால் அது தவறு. அது என்னன்னா, இது ஏதோ நான் ஒரு கட்சிக்கு மட்டும் பார்க்கல. நாங்கள் ஒரு 17 வருஷமாக கட்சி நடத்துகிறோம். எங்களுக்கு போடப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் நான் யார்கிட்டையுமே சொல்லக்கூட இல்லை. ஒரு ஃப்ளக்ஸ் வைக்கிறது, இங்கே கூட ஒரு ஃப்ளக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு கொடி கட்டுப்பதற்கு இத்தனையும் ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு காவல்துறையோடு, அதே போல் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் காவல்துறையை விட ஒரு கூடுதல் பங்கு எங்களுக்கு இருக்குது என்று நினைக்கிற எங்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் வைத்தால் அது தவறு.